السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. தப்சீருல் ஜலாலைனி இமாம் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹமஹம் அல்லாவினுடைய தப்சீர் ஜலாலைனி கிதாபின் 9ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமிஆ ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி அனைவரும் துஆ செய்யுங்கள், ஆதரவை தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பை செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. இங்கே QR கோடும் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். தப்சீர் ஜலாலைனி கிதாபினுடைய 9ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் ஹாமீம் என்ற குர்ஆனினுடைய 26வது ஜுஸ்வினுடைய முதல் சூறாவான அஹ்காஃப் சூரா, குர்ஆனின் வரிசையில் 46வது சூறாவான இந்த அஹ்காஃப் சூராவினுடைய 15வது ஆயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெற்றோர்களுக்கான உபகாரம் செய்வதையும் அது ஏன் என்பதையும் பிள்ளைகளுக்கான கடமை என்ன என்பதையும் அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆயத்து தான் இந்த 15வது ஆயத்து. இந்த ஆயத்தை ஏன் அல்லாஹ் இந்த சூறாவிலே பதிவு செய்கிறான், அதன் தொடர் என்ன, அதே போன்று இந்த சூறாவிற்கான மொழிபெயர்ப்பு, தப்சீர் ஜலாலைனியில் வந்த விளக்கம், ஒரு மேலோட்டமான விளக்கம், அதையும் கடந்து மற்ற இமாம்களுடைய குர்துபி இமாம் போன்ற இமாம்களுடைய அந்த விளக்கங்கள் என்ன என்பதையும் நாம இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பாடத்தினுடைய துவக்கமாக நாம பார்க்க இருப்பது இந்த 15வது ஆயத்தினுடைய வார்த்தைகள். பாருங்க, 15வது ஆயத்து என்ன? வஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா. சில கிராத்துல யஹ்சானான்னு இருக்கும். ஹமலத்துஹு உம்முஹு கர்ஹம் வவலஅத்துஹு கர்ஹா. அதே மாதிரி சில கிராத்தின்படி கூர்ஹா அப்படின்னு இருக்கும். வஹம்லுஹு வஃபிசாலுஹு ثلاثون شهرا حتى إذا بلغ أشده وبلغ 40 سنة قال رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي இன்னி துபுத்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன் என்று வரக்கூடியதான இந்த 15வது ஆயத்து. இதற்குண்டான பொருளை பாருங்க. வஸ்வைனா, அல்லாஹ் சொல்றான், நாம் வசியத்து செய்தோம், அதாவது உபதேசம் செய்தோம். அல் இன்சான, மனிதனுக்கு. யாருக்கு? மனிதனுக்கு நாம் உபதேசம் செய்தோம். பி வாலிதைஹி ஹுஸ்னா. இங்க உள்ளதுபடியே நம்ம வாசிப்போம். இஹ்சானால அர்த்தம் ஒண்ணுதான். பாருங்க, பி வாலிதைஹி, மனிதனுக்கு நாம் உபதேசம் செய்தோம். பி வாலிதைஹி, அவனுடைய பெற்றோர்களை கொண்டு. ஹுஸ்னா, உபகாரம் செய்யுதலாக, உபகாரம் செய்யுமாறு மனிதனுக்கு நாம் உபதேசம் செய்தோம். இப்ப ஒரு மனிதனுக்கு என்ன உபதேசம் செய்தோம்? அவன் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுமாறு உபதேசம் செய்தோம். அதான் பாருங்க. ஹமலத்துஹு, வாவில்ல, ஹமலத்துஹு. ஹமலத், அவள் சுமந்தாள். அவள்னா யாருன்னா பாருங்க, ஹமலத்துஹு உம்முஹு. இந்த ஹூலமீர் இந்த மனிதன், அந்த மனிதனுடைய தாய் அவனை சுமந்தாள். இந்த ஹூலமீரும் அந்த இன்சான் தான். கர்ஹன், கர்ஹன் என்ன அர்த்தம்? கஷ்டத்தோடு, சிரமத்தோடு. வவலஅத்துஹு, இன்னும் அவனை பெற்றெடுத்தாள். வலஅத்னா வைத்தாள் சொல்லுவோமா இல்லையா, தன்னுடைய சுமையை வைத்தாள், அதாவது பெற்றெடுத்தாள்னு அர்த்தம். ஹம்லுங்கிறது ஒரு சுமை தானே. இப்ப சுமையை வைத்தாள்னா என்னது? சுமையை வைத்து விட்டாலும் பெற்றெடுத்தாள்னு அர்த்தம். அப்ப அந்த மனிதனை இன்னும் அவள் பெற்றெடுத்தாள். கர்ஹன், சிரமத்தோடு. வஹம்லுஹு, இன்னும் அந்த மனிதனை சுமப்பதாகிறது. வஃபிசாலுஹு, இன்னும் அந்த மனிதனை பால்குடி மறக்க செய்தலாகிறது. ஃபிசால்னா என்னது? பால்குடியை விட்டும் நீக்குதல்னா பால்குடியை விட்டு மறக்க செய்தல், அதான் அர்த்தம். மறக்க செய்தலாகினும் அப்படி மறக்க செய்தலாகிறது.
சலாசூன ஷஹரா 30 மாதங்களாக இருக்கின்றது, மாதத்தால் 30ஆக இருக்கின்றது. அப்ப எதுவரை இதெல்லாம்? ஹத்தா, இது காயத், எதுவரை? இதா பலக, இதா பலக, அவன் அடைந்து விட்டால், பலகவுடைய லமீர் ஃபாயிலும் அந்த இன்சான் தான், அந்த மனிதன் அடைந்து விட்டால், அசுத்தஹு தன்னுடைய வாலிப பருவத்தை. அசுத்த அப்படின்னு என்னதுன்னா, கிதாபுகளை சொல்லித்தராங்க, தப்சீர்லயும் வரும். 33 வயதினுடைய பருவம், சுமார் 33 வயதினுடைய பருவத்துக்கு தான் என்னது அசுத்த, அதாவது வாலிபத்தினுடைய நேரம். அசல்ல பரிபூரணம் அர்த்தம் இருக்கு. அசுத்தக்கு என்ன அர்த்தம்? பரிபூரணம் அர்த்தம் இருக்கு, வலிமைன்னு அர்த்தம் இருக்கு, அதே மாதிரி பருவ காலம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. நிறைய இங்க நம்ம வாலிப பருவம் நினைக்கிறோம். அப்போ ஒரு மனிதன், அந்த மனிதன் அடைந்து விட்டால், அசுத்தஹு தன்னுடைய வாலிபத்தினுடைய பருவத்தை அடைந்து விட்டால், பலக அர்பஈன சனா இன்னும் வயதால் 40 அந்த மனிதன் அடைந்து விட்டால், பலகவுடைய லமீர் ஃபாயில் இன்சான், 40 வயதால் 40 அந்த மனிதன் அடைந்து விட்டால், கால அவன் சொல்வான், என்னது? ரப்பி என்னுடைய இறைவா, என்னுடைய இறைவா, அவுசிஇனி எனக்கு நீ பாக்கியம் வழங்கு, அன் அஷ்குர நிஅமதகல்லதி அன்அம்த அலைய என் மீதும், வஅலா வாலிதைய என் இரு பெற்றோர்மார்கள் மீதும். அப்ப என் மீதும், இன்னும் எனது என்னுடைய பெற்றோர்களின் மீதும், வாலிதையனா தாய் தந்தையர்னு அர்த்தம், என் மீதும் இன்னும் என்னுடைய தாய் தந்தையரின் மீதும் நீ அருள் பாலிப்பு செய்தாயே, அப்படிப்பட்டதான உன்னுடைய அருளிற்கு நான் நன்றி செலுத்துவதற்கு எனக்கு நீ பாக்கியம் வழங்கு யா அல்லாஹ், என்னுடைய ரப்பே என்று அவன் சொல்கிறான். வ அன் அஅமல சாலிஹன் தருலாஹு இன்னும் எனக்கு நீ பாக்கியம் வழங்கு. இந்த அன்அமல இங்க அஷ்குரல துஃபாகன், அப்போ எனக்கு நீ பாக்கியம் வழங்கு. வ அன் அஅமல இன்னும் நான் அமல் செய்ய, செயல்படுவதற்கு, சாலிஹன் நல்லதை, அப்ப நல்ல காரியம் நான் செய்வதற்கு. எப்படிப்பட்ட நல்ல காரியத்தை? தருலாஹு அந்த நல்ல காரியத்தை நீ பொருந்திக் கொள்வாய். ஹூலமீர் இந்த சாலிஹன், அப்ப எந்த நல்ல காரியத்தை நீ பொருந்திக் கொள்வாயோ அந்த நல்ல காரியத்தை நான் செய்யவும் எனக்கு நீ பாக்கியம் வழங்கு. வாசுலிஹலி எனக்கு நீ சீர்படுத்தி கொடு, இன்னும் யா ரப்பே என்னுடைய இறைவா எனக்கு நீ சீர்படுத்தி கொடு, ஃபி துர்ரியத்தி என்னுடைய சந்ததியில், இன்னி நான் துபுத்து நிச்சயமாக நானாகிறவன், துபுத்து இலைக்க உன் பக்கமே நான் மீளுகிறேன், இன்னி இன்னும் நிச்சயமாக நான் மினல் முஸ்லிமீன முஸ்லிம்களிலிருந்து ஒருவனாக இருக்கிறேன். சரி பாருங்க, அப்ப இருக்கின்ற நிலையில் அப்போ இந்த ஆயத்திற்குண்டான தர்ஜுமா பொருளை நாம பார்த்துட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த ஆயத்தினுடைய மேலோட்டமான விளக்கம் என்னன்னா, அல்லாஹு மனிதனுக்கு உபதேசிக்கிறான் என்னன்னு, அதாவது ஏவுகிறான், என்னது? பெற்றோருக்கு நீ உபகாரம் செய். பெற்றோர்னா யாரு? வாலி தைஹி அப்படின்னு வச்ச, வாலி தைனின்னு இருக்கும், இருவர். அப்ப தன்னுடைய தாய் தந்தையரை கொண்டு நடத்தாங்க, அப்படிதானே? தன்னுடைய தாய் தந்தையரை கொண்டு, அத பெற்றோர் நாம சுருக்கமா சொன்னோம். அப்போ உபகாரம் செய்யுமாறு அல்லாஹ் ஏவுகிறான். என்ன, ஏன் அப்படின்னு அதுக்கு காரணத்தையும் அல்லாஹ் சொல்றான். ஹமலத்துங்கிறது காரணம் என்னது? ஏன்னா அவனுடைய தாய் அவனை சிரமப்பட்டு சுமந்தா. 10 மாசம் சுமக்கிறது கஷ்டம் தானே, சிரமப்பட்டு பெற்றெடுத்தாங்க. குழந்தை பெறுவது எவ்வளவு சிரமமான ஒண்ணு. அதையும் தாண்டி அவனுக்கு அவனை சுமப்பதும் பால்குடியும் சேர்ந்து 30 மாதம் அவனுக்காக கஷ்டப்பட்டாங்க. பால் கொடுக்கறதுனா சும்மா இல்ல, நமக்கு தெரியும். குழந்தைக்கு அப்ப ஒரு தாய் என்ன சாப்பிடுறாங்களோ அதுதான் பிள்ளைக்கு என்ன ஆகும்? ஆதாரமாக போகும், பால்வெளி, தாய் பால்வெளியாக. அந்த நேரங்கள்ல தாயும் உணவுல கட்டுப்பாடா இருப்பாங்க. குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி உணவுகளை சாப்பிட மாட்டாங்க, அப்படியெல்லாம் இருக்கும். அப்படி 30 மாதங்கள் சிரமப்பட்டிருக்கிறாங்க, சுமப்பதும் பால்குடியும் சேர்ந்து. ஆனா அதே சமயம் அந்த மனிதன் எப்படி இருக்கணும்? தன்னுடைய வாலிபத்தை அடையறான், அதில் 40 வயதை அடையறான் அப்படின்னா பெற்றோருக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டிய நிலை அவனுக்கு ஏற்படுது. ஏன்னா அவன் 40வது வயசுலதான் அவன் பெற்றோராகும் பொழுதுதான் அவனுக்கு என்ன தெரியும்? நம்ம பெற்றோர் எவ்வளவு சிரமப்பட்டு வளர்த்தாங்கன்னு தெரியும் என்பதை ஒரு இரண்டாவது கருத்தாக இங்க நம்ம பார்க்கலாம். அந்த நியமத்து, இந்த ஆயத்து யார் விஷயத்துல இறங்குச்சு அப்படின்னு நம்ம தப்சீர் வாசிக்கும் பொழுது நமக்கு நம்ம சொல்லுவோம். அப்ப நமக்கு இந்த அர்பஈன இதெல்லாம் ஏன் இங்க வந்துச்சு நமக்கு புரிய வரும். சரி பாருங்க, அப்போ இதுவரைக்கும் நம்ம ஒரு மேலோட்டமான விளக்கத்தை நம்ம பார்த்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப வாங்க இந்த தப்சீருல் ஜலாலைனியிலே சொல்லப்பட்டதான விளக்கத்தை நாம பார்ப்ப வாருங்க. ஹுஸ்னா, ஹுஸ்னானா என்னது? உபகாரம் செய்தல் அப்படின்னு சொன்னோமா இல்லையா? வஃபீ கிராத்தி இன்னொரு கிராத்தில இருக்கிறது,
அது என்ன கிராத் இங்கேயே போட்டிருப்பாங்க பாருங்க. அதாவது கிராத்தை விளக்குறாங்க. எனது இந்த கிராத்தில் ஹுஸ்னா கிராத்து நாஃபி வபினி கசீர் அபி அம்ரு வபினி ஆமீர் அபி ஜாஃபர் வயாக்கூப் ரஹமஹமுல்லா. இவர்களுடைய கிராத் எல்லாம் ஹுஸ்னான் இருக்கு. இஹ்சானாங்கிறது கிராத்துல் பாக்கின். மற்ற இமாம்களுடைய கிராத் ஓதுதல் என்பது இஹ்சானான் இருக்கு. நம்ம பெரும்பாலும் நம்முடைய குரான்ல இஹ்சானான் தான் இருக்கும். சரி பாருங்க. அப்போ ஹுஸ்னா உபகாரம் செய்யுதலாக. வஃபி கிராத்தின் இன்னொரு கிராத்திலே இருக்கிறது இஹ்சானன் என்று இருக்கின்றது. அதாவது இந்த ஆயத்திற்கான விளக்கம் என்ன அப்படின்னா, அமர்நாஹு அல்லாஹ் சொல்றான், அவனை, அதாவது இந்த ஹூதமீர் மனிதனை நாம் ஏவினோம். என்னவாறு ஏவினோம்? ஐயுஹ்சின இலைஹிமா, அவ்விருவரின் பக்கம். இருவர்னா வாலிதைனி, அதாவது தன் தாய் தந்தையர் பெற்றோர்கள், அதான் அர்த்தம் வச்சோம். அப்ப தாய் தந்தையரின் பக்கம் அவன் உபகாரம் செய்யுமாறு அவனை நாம் ஏவினோம். அப்ப இங்க ஐயுஹ்சின அப்படிங்கிற ஃபிஇல் போக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இஹ்சானன் என்ற வார்த்தை நசுபு செய்யப்பட்டுள்ளது. அலல் மஸ்தரி மஃஊல் முத்லக்கினுடைய அடிப்படையில். மஸ்தரின் மீதுனா என்ன அர்த்தம்? மஃஊல் முத்லக்கினுடைய மீது, மஃஊல் முத்லக்கின் அடிப்படையில் இந்த இஹ்சானா என்பது நஸ்பு செய்யப்பட்டுள்ளது. பிஃஇலிஹில் முகத்தரி, அந்த இஹ்சானாவினுடைய ஃபிஇல் அல் முகத்தரி ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடியதான அந்த இஹ்சானா என்பதினுடைய ஃபிஇலை கொண்டு, ஃபிஇலின் மூலம் ஃபிஇலை கொண்டு, அதான் ஆமில், ஃபிஇலை கொண்டு மஸ்தர் என்ற அடிப்படையில், அதாவது மஃஊல் முத்லக் என்ற அடிப்படையில் இஹ்சானா என்பது நஸ்பு செய்யப்பட்டுள்ளது. வ மிஸ்லுஹு, அதனை போன்றனா இஹ்சானை போன்றாகவே இருக்கின்றது ஹுஸ்னா, இன்னும் அந்த இஹ்சானாவை போன்று இருக்கின்றது ஹுஸ்னா என்பதும். அப்ப இஹ்சானாக்கு நாம எப்படி ஐயுஹ்சினங்கிற ஃபிஇல் போக்கப்பட்டு இஹ்சானன் அப்படின்னு வருதுன்னு சொல்றோமோ, அதே போன்றுதான் எதற்கு ஹுஸ்னாவிற்கும் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. ஆக மொத்தம் ஹுஸ்னா என்பது எதனால இங்க நஸ்பு செய்யப்பட்டிருக்கு? மஃஊல் முத்லக் ஐயுஹ்சின என்ற அந்த ஃபிஇல் போக்கப்பட்டு அதற்கு மஃஊல் முத்லக் தான் எது? இந்த இஹ்சானா என்ற வார்த்தை என்பதாக நமக்கு இங்கே சொல்லித் தருகிறார்கள். அடுத்து பாருங்க, ஹமலத்துஹு, ஹமலத்துஹு என்று வரக்கூடியது. அப்ப ஹமலத் ஹு உம்முஹு கர்ஹன், நம்ம குர்ஹன் நம்முடைய குரான்ல இருக்கு, இது வேற கிராத். வவலஅத்துஹு கர்ஹன், குர்ஹன் இருக்கும். அதாவது இந்த கர்ஹன்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அலா மஷக்கத்தின், சிரமத்தின் மீது என்ற அர்த்தம் கொடுக்குறாங்க. வஹம்லுஹு வஃபிசாலுஹு, அடுத்து பாருங்க, அப்போ அந்த மனிதனை சுமப்பதாகிறது, இன்னும் அவனை பால்குடியை விட்டும் பிரித்தலாகிறது, நிறுத்துதலாகிறது. அதாவது மினர் ரலாய், அசல ஃபிசால்னா பிரிக்குதல் அர்த்தம். எங்கிருந்து பிரிக்கிறது? மினர் ரலாய், பால்குடி பருவத்திலிருந்து. பால்குடி பருவத்திலிருந்து அவனை, பால் குடிப்பதிலிருந்து அவனை நிறுத்துவதுமாகிறது. சலாசூன ஷஹரா, 30 மாதங்களாக, மாதத்தால் 30 இருக்கிறது. அதை விளக்குறாங்க பாருங்க. சித்தத்து அஷ்ஹூரின், 6 மாதங்கள் ஆகிறது. அகல்லு முத்தத்தில் ஹம்லி, ஹம்லினுடைய காலத்தின், அதாவது பிரசவம் சுமப்பதினுடைய, ஒரு கருவை சுமப்பதினுடைய காலத்தினுடைய குறைந்த அளவாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. அப்ப இந்த வல் பாக்கி, இன்னும் மீதமுண்டானதாகிறது. அக்ஸரு முத்தத்திர் ரலாயி, பால்குடி காலத்தில் இருந்த பால்குடி காலத்தினுடைய அதிகமாக இருக்கிறது. அந்த பாக்கினா என்னது? 24 மாசம், மொத்தம் 30 மாசம் சொன்னாங்களா இல்லையா? 6 மாசம் ஹம்லினுடைய குறைந்தபட்ச காலம்னா, மீதி இருக்கிற 24ங்கிறது என்னது? அது பால்குடியுடைய அதிகபட்சமான கால அளவு. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல ஹவுலைனி காமிலைன், நம்ம அந்த ஆயத்தை பார்த்தா நமக்கு தெரியும் பாருங்க. கீழே அதற்கான விளக்கத்தை நமக்கு சொல்லி தராங்க பாருங்க. அதாவது 6 மாசம்ங்கிறது வஅலா ஹாதா ஆம்மத்துல் ஃபுகஹாஇ அன்ன அகல்ல முத்தத்தில் ஹம்லி சித்தத்து அஷ்ஹுர் லி தலாலத்தி ஹாதிஹில் ஆயத்தி அலா தாலிக தலாலத்தல் இஷாரத்தில் மஅரூஃபத்தி இந்தல் உசூலியீன வஹிய தலாலத்துல் கலாமி அலா மஅனன் லம் யுஸகில் கலாமு லி அஜலிஹி. இங்க அதான் ஃபுகஹாக்களுடைய கருத்துப்படி 6 மாசம் தான் என்னது? ஹம்லினுடைய, அதாவது ஒரு கருவை சுமப்பதனுடைய குறைந்தபட்ச அளவு. அதற்கு ஆதாரமே இந்த ஆயத்து தாங்கிறாங்க. எதை வச்சு இந்த ஆயத்துங்கிறாங்க? வேறொரு ஆயத்துல வருது பால்குடி காலம்ங்கிறது 2 வருஷம் அப்படின்னு. அப்போ இங்க பால்குடி காலமும் சுமப்பதும் சேர்ந்து 30 மாதம்னா, அந்த 2 வருஷத்தை இங்க நம்ம கழிக்கிறோம். அப்ப 12 பிளஸ் 12 24 மாசத்தை கழிச்சா மீதி இருக்கிறது 6. அந்த 6 தான் இது ஹம்லினுடைய, அதாவது ஒரு கருவை சுமப்பதினுடைய குறைந்தபட்ச கால அளவு என்பதாக நமக்கு
விளங்குகிறது அப்படின்னு நமக்கு இங்க சொல்லி தராங்க. சரி வாங்க மேல பாருங்க. அடுத்து என்ன சொன்னாங்க? வகீல இன்னொரு கருத்து சொல்லப்படுதுங்கிறாங்க. இதுவரைக்கும் ஒரு கருத்து முடிஞ்சது. இன்னொரு கருத்து என்ன பாருங்க. இன்ன அ இன் ஹமலத்து ஒரு தாய் சுமந்தால், பிஹி அந்த மனிதனை கொண்டு சுமந்தால், சித்தத்தன் 6 மாதமோ, அல்லது திஸ்அத்தன் 9 மாதமோ சுமந்தால், அர்லஅத்துஹு அந்த மனிதனுக்கு அந்த தாய் பால் கொடுப்பால் அல் பாக்கிய மீதி உண்டான மாதத்தில். 6 மாசம் அப்படின்னா 24 மாசம் பால் கொடுக்கணும். 9 மாசம் அப்படின்னா எத்தனை 21 மாசம் என்னது பால் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கையும் நமக்கு சொல்லித் தராங்க. இங்க ஒரு செய்தியை சொல்றாங்க பாருங்க. கீழ ஹாதல் கவுலு இங்க கீழ தானே போட்டாங்க. ஹாதல் கவுலு அசாஹுல் குர்துபி இலபனி அப்பாஸின் ரதியுல்லாஹு அன்ஹுமா. இங்க வந்து தப்சீல் ஜலாலைனில ஒரு கருத்து சொல்லப்படுதுன்னே போட்டாங்க. இமாம் குர்திப் ரஹ்மஹுல்லா இதே கருத்தை பதிவு செஞ்சுட்டு இது இப்னு அப்பாஸ் ரதியுல்லாஹு அன்ஹுமாவுடைய கருத்துன்னு பதிவு செய்யறாங்க. சரிங்களா? அதை சேர்த்துட்டாங்க. வகீல லம் யுஅத்துல் அஷ்ஹுரு ஸலாஸத்துல் ஊலா லிஅன்னல் வலத ஃபீஹா லைஸ ஸகீலன் அலல் உம்மி. இமாம் குர்திப் ரஹ்மஹுல்லா சொல்ற இன்னொரு கருத்து சொல்றாங்க. கீழன்னு போட்டா இன்னொரு இமாமால் சொல்லப்பட்ட கருத்து என்னதுன்னா, பொதுவா ஒரு பெண் சுமக்குகிற அந்த கருவினுடைய முதல் 3 மாதம் அது கணக்கெடுக்கப்படாது. ஏன் அப்படின்னா அண்ணல் வலத ஃபீஹா லைஸ சகீலன் அலல் உம்மி. அந்த 3 மாசம் உம்மாக்கு அந்த குழந்தை ஒரு பாரமாக சுமையாகவே இருக்காது. அதனால அதை ஹம்லுங்கிறதுல சேர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுகிற கருத்தையும் இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லா இங்க நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சரிங்களா? பாருங்க. அவ இப்படி 6 என்றால் 24 மாதம், 9 என்றால் 21 மாதம் பால்குடி காலம் என்பதாக ஆக மொத்தம் 30 என்பதாக நமக்கு விளக்கத்தை கொடுக்கறாங்க. பாருங்க ஹத்தா எதுவரை என்றால் அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதாவது காயத்துல் லி ஜும்லத்தின் முகத்தரத்தின் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடியதான ஒரு ஜும்லாவிற்குண்டான எல்லையாக இருக்கிறது ஹத்தா என்பது. அதாவது அது என்ன ஏற்படுத்தப்பட்டது? அதாவது நம்ம மறைமுகமா வைக்கணும், ஏற்படுத்தணும். என்னது? அந்த மனிதன் வாழ்ந்தான், அந்த மனிதன் வாழ்ந்தான் எதுவரை? அத ஹத்தா அந்த ஆஷங்கிற ஜும்லாவிற்கு தான் இது காயத்து. அப்ப ஹத்தா எதுவரை? இதா பலக அசுத்தஹு அந்த மனிதன் அடையும் வரை. அசுத்தஹு எது? தன்னுடைய ஹூலமீர் அந்த மனிதன் தான். அந்த மனிதனுடைய அசுத்தகள் சொன்னமா இல்லையா? ஹுவ கமாலு குவத்திஹி வ அக்லிஹி வ ரஅயிஹி. அந்த அசுத்தி என்பது கமாலு குவத்திஹி அந்த மனிதனினுடைய சக்தியின் முழுமையாக, வ அக்லிஹினும் அந்த மனிதனுடைய அறிவின் முழுமையாக, வ இன்னும் ரஅயிஹி அந்த மனிதனுடைய அபிப்பிராயத்தின் முழுமையாக இருக்கின்றது. இதுதான் அவன் பரிபூர்ணமான குவத்தும் அறிவும் அபிப்பிராயமும் கொண்ட அந்த பருவத்துக்கு தான் அசுத்துங்கிறாங்க. அதைத்தான் நம்ம வாலிப பருவம்னு நாம சொல்லிட்டோம். அகல்லுஹு அந்த பருவத்தினுடைய ஹூலமீரது இந்த அஷத்தினுடைய வாலிப பருவத்தினுடைய குறைந்த அளவாகிறது. சலாசூன சனா என்ன சொல்லப்படுது? வயதால் ஆண்டால் 33 இருக்கின்றது. அல்லது சலாசூன 30 என்றும் சொல்லப்படுகிறது. இங்க நமக்கு அதைத்தான் நமக்கு சொல்லி தருகிறாங்க. இங்க வந்து அந்த இமாம்கள் யாரை தொட்டும் பதிவு செய்யப்பட்ட கருத்துங்கிறத இங்க சொல்றாங்க. இப்னு ஜரீர் ரஹ்மஹுல்லா இப்னு அப்பாஸ் ரதியுல்லாஹு அன்ஹுமாவை குறித்தும் சொன்ன செய்தி தான் இது. இது 33 தொடர்ந்துள்ளது. சரி பாருங்க. இப்ப அடுத்து பலக அர்பஈன சனா இன்னும் அந்த அந்த மனிதன் அடையும் வரை வயதால் 40 அதாவது தமாமஹா அந்த ஹூலமீர் இந்த ஹாலமீர் இது சனா வயதினுடைய பரிபூரணத்தை அவன் அடையும் வரை. வஹுவ இந்த 40 என்பதாகிறது அல்லது இந்த தமாம் என்பதாகிறது. தமாமாகிறதுன்னு என்னது? அதாவது 40 வயது என்பதாகிறது. அக்சருல் அசுத்தி அசுத்தினுடைய வாலிப பருவத்தினுடைய அதிகமாக இருக்கின்றது. சரி பாருங்க. கால இப்படி அடையும் வரை அப்படி அடைந்தால் கால அவன் சொன்னான் அவன் சொல்லுவான் என்னது? ரப்பி என்னுடைய ரப்பே, என்னுடைய ரப்பே. இலஹ்னா இல ஆஹிரிஹின்னு அர்த்தம். அது சுருக்கம் நஹ்து தான் இது. அப்ப இந்த ஆயத்தை குறித்து சொல்றான் பாருங்க. நஸல ஃபி அபீ பக்ர் அஸ்-சித்தீகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் விஷயத்தில் இறங்கியதுதான் இந்த ஆயத்து என்பது. பொதுவா தஃப்சீருல் ஜலாலைனில நமக்கு நஸல அதே மாதிரி நஸலத்து இந்த 2 வார்த்தைக்கு விளக்கம் சொல்லுவாங்க. நஸலத்து அப்படின்னா முந்தி உள்ள ஆயத்து இறங்கியதுன்னு அர்த்தம். நஸலன் வந்தா பின்னாடி வர்றது இறங்கியதுன்னு அர்த்தம். இங்க நமக்கு தொடர்ச்சியா வர்றதுனால பிரச்சனை இல்லை.
இந்த அவுசிஇனி அதுதான். அப்ப இது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல இறங்கியது. லம்மா பலக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அடைந்த பொழுது அர்பஈன சனத்தன் பஅத சனத்தைனி மின் மபஅசின் நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மபஅஸ்னா அனுப்பப்பட்ட காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட காலத்திலிருந்துனா நபியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட காலத்திலிருந்து 2 ஆண்டிற்கு பிறகு 40 வயதால் 40, அதாவது 40 வயதை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அடைந்த பொழுது ஆமன பிஹி, பிஹினா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு ஈமான் கொண்டார்கள். சும்ம பிறகு ஆமன அபவாஹு, அவர்களுடைய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய தாயும் தந்தையும் ஈமான் கொண்டார்கள். சும்ம பிறகு இப்னுஹு அப்துர் ரஹ்மானி, அப்துர் ரஹ்மான் என்ற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய மகன் ஈமான் கொண்டார். வபுனு அப்துர் ரஹ்மானி, அப்துர் ரஹ்மான் என்பவரின் மகனான அபு அத்தீக் ரஹமஹுல்லா, இவங்க யாருன்னா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய பேரப்பிள்ளை, அவர்களும் இன்னும் ஈமான் கொண்டார்கள் அப்பதான் என்பதை நமக்கு சொல்லி தராங்க. அப்பதான் இந்த ஆயத்து இறங்கியதாம என்னது, அவுசிஇனி, அதாவது அல்ஹிம்னி, எனக்கு நீ வழங்குவாயாக, உதிக்க செய்வாயாக அர்த்தம். இங்க வந்து கீழே நமக்கு தப்சீர்கள் எழுதுறாங்க வஃபிகினி அர்த்தம் இருக்குங்கிறாங்க. அல்ஹிம்னிக்கு என்னது, வஃபிகினி, அவுசிஇனினா வஃபிகினி, எனக்கு நீ பாக்கியம் வழங்கு. அன் அஷ்குர நிஅமத்தகல்லதி அன்அம்த, அன்அம்தன என்னது, இந்த பிஹா, இந்த ஹாவுடைய லமீரங்க இந்த நிஅமத்தை நோக்கி மீளுது. அன்அம்த பிஹா அலைய, என் மீது எந்த நிஅமத்தை கொண்டு நீ அருள்பாலிப்பு செய்தாயோ, வஅலா வாலிதைய வஹிய, அது என்ன அந்த நிஅமத்து, அந்த நிஅமத்தாகிறது அத்தௌஹீத், ஏகத்துவமாக இருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பமே முஸ்லிமானதுதான் இந்த பொருள். அதான் அத்தௌஹீத்னு எனது ஏகத்துவம். அடுத்து பாருங்க, அப்ப நீ விரும்பக்கூடியதான அமலை செய்வதற்கு சொன்னாங்களா இல்லையா, உடனே ஃபஅத்தக, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உரிமையிட்டார்கள். திஸ்அத்தம் மினல் முஃமினீன, முஃமின்களிலிருந்து 9 பேர்களை உரிமையிட்டார்கள். எப்படிப்பட்ட 9 பேர்? யுஅஸபூன ஃபில்லா, அல்லாஹ்வின் விஷயத்திலே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிற முஃமின்களிலிருந்து 9 பேரை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உரிமையிட்டார்கள். அப்ப பாருங்க, அந்த 3ஆம் நம்பர்ல யார் யார் அந்த 9 நபர்கள் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. அது யாரு பாருங்க, ஒன்னு பிலால், ஆமிர் இப்னு ஃபுஹைரா என்ப 2 பேர் தான் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க இப்படி. அப்போ இந்த 9 பேர்ல இந்த 2 பேரும் முக்கியமானவங்க, வரலாறுகளில் பேசப்படக்கூடியவர்கள். அந்த 9 பேருமே அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி, அதாவது ஈமான் கொண்டதற்காக வேண்டி என்ன செய்யப்பட்டவங்க தான், வேதனை செய்யப்பட்டவங்க தான். அதுல 2 பேரை மட்டும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரி பாருங்க, இப்படி இன்னும் இங்க சொல்றாங்க பாருங்க, வலம் யதா ஷைஅம் மினல் கைரி இல்லா அஆனஹுல்லாஹு அலைஹி. இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் சொல்ற செய்தி என்னதுன்னா, இவங்க துவா செஞ்சாங்களே நல்ல அமலை செய்ய தௌஃபீக் செய் அப்படின்னு, அதோடைய வெளிப்பாடு என்னாச்சு அப்படின்னா, இவங்க நல்ல காரியம்னு என்னமெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையுமே செஞ்சாங்க. அல்லாஹ் அப்படி அவங்களுக்கு உதவி செஞ்சான் அப்படிங்கிறாங்க. நல்ல காரியம்னு என்னெல்லாம் இருக்குதோ எல்லா அமலையுமே செஞ்சவங்க தான் யார், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பதை நமக்கு சொல்லித் தராங்க. இங்க ஒரு கேள்வி ஒன்னையும் கேட்கறாங்க, என்ன அப்படின்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு 40 வயசுலயா முஸ்லீம் ஆனாங்க? ஃபீஹி இஷ்காலுன் என்ன அபூபக்கரின் ரலியல்லாஹு அன்ஹு. கேள்வி மட்டும் நான் சுருக்கமா சொல்லிடுறேன் பாருங்க. அப்ப என்னன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் ஈமான் கொண்ட முதன்மையான ஆணு. அப்ப அவங்க தானே ஆண்களில் முதல் முஃமின். அவங்க வந்து ரசூலுல்லாஹ் நபியா அனுப்பப்பட்டு 2 வருஷம் கழிச்சா முஸ்லீம் ஆனாங்க. அப்படிதானே இந்த ஆயத்துல விளக்கத்துல வருது. 2 வருஷம் கழிச்சு தான் இந்த ஆயத்து இறங்குச்சுன்னு வருதே. அவங்க ஈமான் கொண்டு அவங்க அந்த 40வது வயதை அடையும் பொழுது இந்த ஆயத்து இறங்குச்சுன்னு வருதா இல்லையா? அப்ப 2 வருஷம் கழிச்சு தான் முஸ்லீம் ஆனாங்களா யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி கிடையாது. விளக்குறாங்க பாருங்க. கான உம்ருஹு ஹீன இதின் 38 சனா கமா சர்ரஹ பிதாலிக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ஃபீமா நக்லஹுல் குர்துபி அன்ஹு. இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம் ஆகும் பொழுது அவர்களுக்கான வயது 38 தான். ஆனா கான உம்ருஹு ஹீன இதின் அத மேல சொன்னாங்க. கால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களே சொல்றாங்க, பஅத கலாமின் ஃபலம்மா நப்பஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ இப்னு 40 சனா சதக அபூபக்கரின்.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உண்மைப்படுத்தினார்கள் ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. வஹுவ இப்னு சமானியத்தியும் வஸலாசீன சனா ஃபலம்மா பலக 40 சன கால. அப்போ அவங்க 38 வயதாக இருக்கும் பொழுதே முஸ்லிம் ஆயிட்டாங்க. சரிங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் அவங்க சித்திகானது அவர்கள் 38 வயசுல. அவங்க 40 வயதான பிறகுதான் இந்த ஆயத்து இறங்குது. அப்போ இஸ்லாமானது அது 38 வயசுல, ஆயத்து இறங்கியதுதான் இந்த 40வது. ரெண்டையும் நாம போட்டு குழப்பிக் கொள்ளக் கூடாது என்பதை நமக்கு இந்த விளக்கத்தில் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அடுத்து பாருங்க. அடுத்து என் சந்ததிகளில் நீ ஆக்கு, என் சந்ததிகளில் எனக்கு நீ சீர்படுத்தி கொடுன்னு கேட்டாங்களா? ஃபகுல்லுஹும், எனவே அவர்கள் முழுவன் நபர்களும் ஆகிறவர்கள். ஹும் லமீர் துர்ரியத், சந்ததிகள் முழுவதும் ஆகிறவர்கள் முஃமினூன, இறை விசுவாசிகளாக இருக்கிறார்கள். இங்க ஒரு செய்தியை சொல்றாங்க பாருங்க. பலம் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா சொல்ற செய்தி என்னது? பலம் யபுக லஹு வலதுன் வலா வாலிதுன் வலா வாலிதத்துன் இல்லா ஆமனு பில்லாஹி வஹ்தஹு வலம் யகுன். அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹுடைய மக்கள், பெற்றோர் எல்லோருமே முஸ்லிமானாங்க. வலம் யகுன் அஹதுன் மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்லம ஹுவ வ அபவாஹு வ அவுலாதுஹு வ பனாத்துஹு குல்லுஹும் இல்லா அபூபக்கரின் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரே ஒரு சஹாபி தான், சஹாபிகள் கூட்டத்திலேயே தன்னுடைய தானும் தன் பெற்றோரும் தன் பிள்ளைகளும் மக்களும் எல்லோரும் இஸ்லாத்திற்கு வந்தது ஒரே ஒரு சஹாபி தான். அது சித்திகுல் அக்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் என்பதை இங்க நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அதனாலதான் ஃபகுல்லுஹும் முஃமினூன், நாங்க சந்ததிகள் எல்லோரும் ஆகிறவர்கள் முஃமின்கள், இறை விசுவாசிகளாக இருக்கிறார்கள். அப்ப நம்ம தஃப்சீர் ஜலாலைனியினுடைய விளக்கத்தை நம்ம அற்புதமான முறையில பார்த்துட்டோம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடத்துல இந்த 15வது ஆயத்திற்குண்டான மேலோட்டமான விளக்கம், அதே போன்று மொழிபெயர்ப்பு, தஃப்சீர் ஜலாலைனியின் கருத்தை விளக்கத்தை பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த ஆயத்தை குறித்து இமாம் ஸாவி ரஹ்மஹுல்லா சொல்ற ஒரே ஒரு செய்தியை நம்ம பதிவிடுறோம். ஏன் அல்லாஹோ இந்த திடீர்னு பெற்றோர்களுக்கான உபகாரத்தை குறித்தும் அவர்களை ஏன் உபகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கறதுக்கான காரணம், அந்த காரணம் இதான். மேல அந்த உபகாரம் சொல்லிட்டு ஹமலத்துஹு, இதான் அந்த தஅலீலான ஜும்லா. ஏன் அல்லாஹ் உபகாரம் செய்யுமாறு நம்ம ஏவினோம் அப்படின்னு சொல்றான் அப்படிங்கிறதுக்கு அது காரணம். ஏன் இந்த பெற்றோர்களுக்கான விஷயத்துல அல்லாஹ் இறங்கி இருக்கிறான் அப்படி என்பதை நமக்கு இமாம் ஸாவி ரஹ்மஹுல்லா விளக்குறாங்க. என்னது அப்படின்னா, அதாவது மேல அல்லாஹ் ஹுகூக்குல்லாஹ் பத்தி சொன்னான். அல்லாஹுவை ரப் என்று சொல்லி அதுல நிலைத்து இருக்கணும் என்ற கருத்தை எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு ஹுகூக்குல்லாஹ் முடிஞ்சு, அல்லாஹ்விற்கான கடமைகள். இப்ப அடுத்து ஹுகூக்குல் இபாத் என்ற அடியார்களுக்கான கடமைகளை சொல்ல ஆரம்பிக்கிற அல்லாஹ், அதில் மிகவும் முக்கியமானது பெற்றோருக்கான உபகாரம். அதனால் அல்லாஹ் அதை முற்படுத்தி நமக்கு இங்க ஹுகூக்குல்லா முடிஞ்சு ஹுகூக்குல் இபாதுல முக்கியமான ஒன்றை அல்லாஹ் நமக்கு சம்பந்தப்படுத்தி சொல்றான். அதே போன்று ஏன் அல்லாஹ் பெற்றோர்களுக்கானதை ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, இந்த பெற்றோர்கள் என மற்ற நிறைய விஷயங்கள் அண்டை வீட்டாருக்கு உள்ளது இருக்கு, உறவுகளுக்கு உள்ளது இருக்கு. அதையெல்லாம் இடம் பெற்றோர்களுக்கானதை மட்டும் ஏன் அல்லாஹ் இங்க சொல்லியிருக்கிறான் அப்படின்னா, ஒரு மனிதன் நரகவாசியா சொர்க்கவாசியான்னு முடிவு செய்யப்படுவது இந்த பெற்றோர்கள் விஷயத்துல. ஏன்னா மேல அல்லாஹ் சொர்க்கத்தை குறித்து சொன்னான். அப்படிதானே? இமாம் ஸாவி ரஹ்மஹுல்லா சொல்றது, அவன் சொர்க்கத்திற்கும் பெற்றோருக்கும் தொடர்பு இருக்குது. பெற்றோரை ஒருத்தன் நல்ல முறையில உபகாரம் செஞ்சான் பெற்றோர்களுக்கு அப்படின்னா அவனுக்கு சொர்க்கம், இல்லைன்னா நரகம், வேதனை செஞ்சா நரகம் அப்படிங்கிற தொடர்பு இருக்கிறதுனாலதான் மேல சொர்க்கவாசிகள்னு சொல்லிட்டு அல்லாஹ் உடனே பெற்றோர்கள், அதற்கான முதல் உந்துகோலாக, சுவனத்தின் வாசலாக இருக்கிற திறவுகோலா இருக்கிற பெற்றோர்களை அல்லாஹு இங்க நமக்கு அதை குறித்து சொல்லுகிறான் என்பதாக இமாம் ஸாவி ரஹ்மஹுல்லாஹ் நமக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ், இந்த 15வது ஆயத்தை நாம் இன்றைய பாடத்துல பார்த்திருக்கிறோம். இனி வரக்கூடிய அடுத்த பாடத்தில் நாம அடுத்த ஆயத்தான இந்த 16வது ஆயத்தை நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.